all, this is me, your sister. Welcome back to our channel PDJ Journey. As usual, எப்பயும் போல் இன்றைக்கி ஒரு மார்னிங் ரொட்டீன் vlog தான். என்னோடய மார்னிங் செஷனில் நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஐஎன்எம்மில் எனக்கு கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சு எழுதுறதுக்கு, நோட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ அதை முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம டோட்டலாகவே ஐஎன்எம் கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னு அர்த்தம். அதை முடிச்சுட்டு இன்றைக்கி ஃபுல்லாக ரிவிஷன் விடுறது தான் பிளான் வச்சுருக்கிறேன். ஐஎன்எம் எப்படினாலும் இன்றைக்கி ஃபுல்லாக கவர் பண்ணி இன்றைக்கே முடிச்சிடணும். ஐஎன்எம் வந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து எனக்கு தெரியாது இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நமக்குள்ளே. அது ஒவ்வொரு மூமெண்ட்டை சொல்லும்போதுமே, ஒவ்வொரு வார் பற்றி சொல்லும்போதும் வந்து அப்படியே கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். நம்மளோட இந்த நேஷனோட இண்டிபெண்டன்ஸ்க்காண்டி எத்தனை பேர் தியாகம் பண்ணியிருக்கிறாங்க, எத்தனை பேர் பிளட் சிந்தி இருக்கிறாங்க அப்படின்னு யோசித்தாலே ஒரு மாதிரி உடம்பே அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த செஷன். நான் இவ்வளோ நாள் நோட்ஸ் எழுதியிருக்கிறேன், ஜியோகிரஃபி, ஹிஸ்ட்ரி, சயின்ஸு, அதுக்கப்புறம் சிஏ கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும் எழுதுறதுக்கு. எல்லாத்தையும் விட இப்போ எனக்கு ஐஎன்எம் வந்து ரொம்ப ஃபேவரட்டான சப்ஜெக்டாக மாறிடுச்சு. நான் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஐஎன்எம் வந்து ஒரு மாதிரி போரான சப்ஜெக்ட்டு, இல்லை போராக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஐஎன்எம் வந்து ரொம்பவே எனக்கு வந்து பிடிச்சிருச்சு. அப்புறம் வந்து நான் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்லாம் வந்து க்ரீன் ரெட்டில் மார்க் பண்ணுவேன். அப்புறம் பாயிண்ட்ஸ் வந்து நான் வந்து ரெட்டிங்கில் பண்ணுவேன். இப்படி பண்ணும்போது ஒரு மாதிரி நோட்ஸ் நம்ம படிக்கிறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இது சைக்காலஜிக்கலாக எல்லாருமே பண்ணுறது தான். நான் வந்து முதல்ல பண்ணாமல் தான் இருந்தேன். ஆஃப்டர் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து எல்லாருமே அந்த மாதிரி பண்ணுறாங்களா, ஸோ வை கேன் வி ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நல்லா இருக்குது, அது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது, நோட்ஸ் பார்க்குறதுக்குமே அழகாக இருக்கும். அதே மாதிரி நல்லா இருக்குது, படிக்கிறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக அந்த கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால நல்லாயிருக்கு. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறீங்களா, இல்லை நீங்கள் நோட்ஸ் எழுதும்போது எப்படி எழுதுவீங்க அப்படின்றதும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொன்று வந்து எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நோட்ஸ் எழுதாமல் நான் சும்மா காய்ச்சி புக்கில் மார்க் பண்ணி படித்தா எனக்கு படித்த மாதிரி ஒரு ஃபீலே வராது. நீங்கள் எல்லோரும் எப்படி நோட்ஸ் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா, இல்லை நீங்கள் சும்மா புக்கில் ரீட் அவுட் விடுவீங்களா, இல்லை நீங்கள் வந்து மெட்டீரியல் நம்ம ஒவ்வொரு அகாடமியில் சேர்ந்தால் மெட்டீரியல் கொடுப்பாங்கள்ல அதில் படிக்கிறீங்களா அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து இந்த நோட்ஸ் எடுத்து படிக்கிறது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லி யூடியூப்பில் வீடியோ போட்டிருக்கிறாங்க. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என்னை சம்மந்திச்சு எடுத்தவளும் எனக்கு வந்து நோட்ஸ் எழுதாமல் நான் படித்தா நான் அது ஏதோ அந்த சப்ஜெக்ட் படிக்காத மாதிரியே தான் எனக்கு ஃபீல் ஆகும். அது நான் எப்படி படிப்பேன் அப்படின்னா, நோட்ஸ் எழுதிக்கிறேன் இல்லையா, நோட்ஸ் எழுதிட்டு இதை படிச்சுட்டு ஒரு வாட்டி புக்லேயே ரீட் அவுட் விட்டுருவேன், எனக்கு மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிரும். ஆனால் நான் வந்து சும்மா காசு புக்கில் படித்து புக்கில் மார்க் பண்ணி ஹைலைட் பண்ணி வச்சுருந்தா வந்து எனக்கு அது வந்து என் மைண்ட்லேயே நிற்காது. அது என்னன்னு தெரில. எனக்கு முதல்ல இருந்தே ஸ்கூல் காலேஜஸில் படிக்கும்போதுமே அப்படி தான். நான் எங்கள் ஸ்கூலில் வந்து 11th 12th படிக்கிற அந்த டயத்தில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கோர்ஸ் மாதிரி அசாப் அப்படி சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் ஒன்று கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து எப்படி அப்படின்னா, அதிலேருந்து தான் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு ஆக்சுவலாக. அதில் வந்து என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, அந்த ப்ரோக்ராம் நிறைய வந்து நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க. அங்கேருந்து எனக்கு ஸ்டார்ட் ஆனதான் இந்த நோட்ஸ் மேக்கிங் அப்படின்றது. நல்லாவே சொல்லி கொடுத்துருந்தாங்க. நம்ம ஒரு விஷயத்தை வந்து டேரெக்டாக படிக்கிறதுக்கும் நோட்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுட்டு படிக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. டைம் எடுக்கலாம், பட் அது நம்ம மைண்டில் அப்படியே ஃபிக்ஸ் ஆகி நிற்கும் அப்படின்றது வந்து அங்கேருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அங்கேருந்து படித்தது தான் இது. ஸோ நீங்களுமே வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? டைம் வேஸ்டேஜ் அப்படின்றது வந்து நம்ம படிக்கிறதுக்கு தானே எடுக்கிறோம், நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் ஆகும். நீங்கள் உங்களுக்கு முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள், இல்லை உங்களோட விஷ், நீங்கள் எப்படி படிப்பீங்களோ அதே மாதிரி படிங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து எப்பயுமே நோட்ஸ் எடுத்து தான் படிப்பேன். அது எந்த கிளாஸான எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, அது ஐஎன்எம்மாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷாக இருந்தாலும் சரி, லாங்குவேஜ் தமிழாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, எனக்கு வந்து நோட்ஸ் எடுக்காமல் படித்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது. ஸோ வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்றது வந்து இதில் என்னை பொறுத்த வரைக்கும் கிடையாது. நமக்கு வந்து நல்ல டைம் வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறதுனால தப்பே கிடையாது இல்லையா? அதுவும் இல்லாமல் நமக்கு நம்மளோட எஸ்ஐ எக்ஸாம் வேறு டேட் டியூரேஷன் வந்து கொஞ்சம் தள்ளி போடுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நியூஸில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்படின்றப்ப நமக்கு நிறைய டைம் இருக்குது. எப்படியெல்லாம் யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணலாம். நல்லா படிங்க, நல்லா படிக்க ஸ்டார்ட் பண்ணாதவங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, திஸ் வீடியோ இஸ் கம்ப்ளீட்டட். ஓகே, பை.